Taste the Daily. எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பண்ண மாதிரி இந்தியாவில் யாரும் பண்ணல. பாரத பிரதமரே அப்போ பாராட்டு வாங்கி ஒரே முதலமைச்சர் நான் எடப்பாடி இருந்தார். எல்லாத்துலேயுமே ஏர்போர்ட் மக்கள் வாழ்வு உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய செயலாளர் பரமேஸ்வரன் பேசுகிறேங்க. 2026 மே மாதம் பதவியேற்க போகக்கூடிய முதல்வராக பதவியேற்க அண்ணனுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கடுமையான போராட்டம், இந்தியாவே சந்திக்காத போராட்டங்களை தான் நிகழ்த்தினோம். அந்த போராட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு இந்திய மக்கள் தெரியாத போராட்டமே இல்லை. இப்போ போராடுற எல்லா மக்களுக்குமே எல்லாம் இன்ஸ்பிரேஷன். அத்தனை போராட்டம் தூக்கு மரத்தில் கிட்டத்தட்ட 1000 பெண்கள் ஏறி ஒரு போராட்டம் நடத்தினோம். ஒரு பெண்ணு கழுத்தில் அந்த கயிறு சிக்கிடுது. சேமானெல்லாம் அதை பார்வையிட்டார். அவ்வளவு கொடுமையான போராட்டங்கள் நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கூப்பிட்டு பேசுறாரு. இப்பேற்பட்ட மக்களினுடைய தலையில் ஏர்போர்ட் பறக்குமா, பறக்காது, விமானம் பறக்காது, நீங்கள் சென்று வாருங்கள்ன்ட்டார். இங்கே வந்து பார்த்தா அடுத்த நாள் நோட்டீஸ் அக்விசிஷன் 629 ஏக்கருக்கு அக்விசிஷன் போட்டாங்க. தொடர்ந்து கடுமையான போராட்டம். ஆட்சி மாறிச்சு, அம்மா வந்தாங்க. கடைசியாக மடிப்பிச்சை ஏந்திய ஒரு போராட்டம்னு ஒரு 2000 பெண்களை வச்சு மடிப்பிச்சை ஏந்தி ஒரு போராட்டம் நடத்தினேன். அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு அம்மா சில அந்த போராட்டத்துக்கு உடனடியாக அதை நிறுத்த சொல்லி அதை என்னென்னு அனலைஸ் பண்ண சொன்னாங்க. அண்ணனை அனலைஸ் பண்ணுற காலங்களில் அம்மா நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழல் வந்தது. நம்ம அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அந்த கோரிக்கை என்னன்னு பார்க்க சொன்னார். எடப்பாடியார் அண்ணன் சொன்னதை கேட்டு வேலுமணியனே 100 தடவை எங்களை கூப்பிட்டார். நாங்கள் அப்போ மாற்றுக் கட்சியில் இருந்தோம், கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்தோம். எங்களை கூப்பிட்டு உரிமையோட வீட்டில் கூப்பிட்டு என்ன பிரச்சனை முழுசாக சொல்லுங்கள், அது எப்படி தீர்வு காண முடியும், அரசாங்கம் தீர்வு காணனா என்ன பண்ணணும், இதுவரைக்கும் இந்தியாவில் என்னென்ன தீர்வுகள் எட்டப்பட்டதுன்னெல்லாம் கேட்டார். விளக்கமாக எல்லா முடிவுகளையும் சொல்லி இந்த நிலம் எடுப்பதிலேயே இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவர்களுக்கான இழப்பீட்டு தொகையை சரியாக கொடுப்பதில்லை. இது ஒரே ஒரு காரணம் தான் சொன்னோம். அப்போ 1990 காலகட்டத்தில் மொகாலியில் நிலம் எடுத்தாங்க. 1 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்க ஏக்கருக்கு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி, அகாலிதள ஆட்சி இந்தியாவே கொண்டாடிச்சு. 1 ஏக்கருக்கு 1 கோடி கொடுக்கப்பட்டதா? அந்த சிங்குகளெல்லாம் கூப்பிட்டு போய் அசோகா ஹோட்டலில் டெல்லியில் ஸ்விம்மிங் பூலோடு வீடியோ எடுத்து போட்டாங்க. 1 கோடி கொடுத்தது மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறார்கள்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அமௌண்ட் செட்டில் பண்ணல. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மனசு வச்சு வேலுமணி அன்னைக்கு நாங்கள் எந்த தேங்க்ஸ் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு கடமையும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. எங்களுடைய அண்ணன் அவர் போராட வேண்டியதும் அவர் தான் போராடன்னு வாங்கி கொடுக்குற இடத்துலையும் அவர் தான் இருந்தார். அதனால அவருக்கு தேங்க்ஸ் இல்லை, எடப்பாடியாருக்கு தான் 1000 தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்திய சரித்திரத்திலேயே 4 கோடி ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்தது இங்கே தான். இந்திய சரித்திரத்திலேயே இது வரைக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இனி எதிர்காலத்தில் எங்கே நிலம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சியில் என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ அவங்க போராட முடியும். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்தி கொடுத்த வருங்கால முதல்வருக்கு நாங்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது இந்த அவனாசி ரோட்டையும் திருச்சி ரோட்டையும் இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அந்த ஏர்போர்ட்டில் நிலம் எடுத்தது தான். அதில் அன்னைக்கே வேலுமணி அண்ணன் என்ன சொன்னாருன்னா, எடுக்கப்பட்ட நிலங்களில் 60 அடி, உங்களுக்கு எடுக்கப்பட்ட நிலங்களில் 60 அடி விட்டு ஒரு ரோடு போடுவதற்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் 4 வருஷம் அதற்கான எந்த முயற்சியும் இல்லை, அதற்கான எந்த ஐடியாவுமே இல்லை. மறுபடியும் ஜூன் மாதம் நாங்கள் மனு கொண்டு வந்து உங்கள் கூட்டத்தை கொடுக்கணும். இதே சூழல் எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். நன்றி.